கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அது எப்படி நடந்தது என்று பார்ப்போம். ஒரு நாள் கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு திருமணம் நடந்து கொண்டிருந்தது. அந்த திருமணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் திடீரென்று திராட்சரசம் குறைவடைந்தது. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தார்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். உடனே அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்று சொன்னார். அவர்களும் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி வேறொருவனுக்கும் தெரியவில்லை. அப்பொழுது திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஏனெனில் அந்த திராட்சரசம் மிகவும் நன்றாக இருந்தது. இதை கண்டபொழுது இயேசு கிறிஸ்துவின் சீஷரும் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இவ்விதமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். நாமும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைப்போம். அவர் தண்ணீரையும் திராட்சரசமாய் மாற்றுவார் என்பதை விசுவாசிப்போம். நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்பதை